ஓம் சாந்தி. நான் ஆத்மா. தேகத்தை இயக்குகின்ற சைத்தன்யமான சக்தியாவேன். இருபுருவ மத்தியில் எங்கிருந்து மொத்த உடலையும் இயக்குவதற்கான கண்ட்ரோல் சென்டராக அந்த இடம் அமைய முடியுமோ, அந்த இடத்தில் ஆத்மாவாகிய நான் எனது கட்டளைப்படி கர்மேந்திரியங்களை இயக்குகின்றேன். இப்பொழுது கண்கள் என்னை ஏமாற்றுவதில்லை. இப்பொழுது எதை கேட்க வேண்டும், எதை கேட்க தேவையில்லை என்பதை என்னால் தெளிவாக பகுத்தறிந்து எனது காதுகளுக்கு கட்டளையிட முடிகிறது. எனது பேச்சிலும் இப்பொழுது கட்டுப்பாடு வந்திருக்கின்றது. நான் ஆத்மா. எப்பொழுதும் இனிமையான வார்த்தைகளை மட்டுமே பேசுவதில் கவனம் வைக்கின்றேன். இப்படி அனைத்து கர்ம இந்திரியங்களும் எனது கட்டுப்பாட்டில் வர ஆரம்பித்து விட்டன. நான் ஆத்மா. சுயத்தினை ஆட்சி செய்கின்ற சுயராஜ்ய அதிகாரி. நான் இந்த ஷரீரத்தில் குடியிருக்கிறேன். ஆனால் ஷரீரம் நான் அல்ல. இதுவரை ஷரீரத்தின் அங்கங்கள், மனம், இவை என்னை ஆட்டுவித்துக் கொண்டிருந்தன. இப்பொழுது நான் எனது அதிகாரத்தை பெற்று நான் சுயராஜ்யம் என்கின்ற சிம்மாசனத்தில் நிலையாக அமர்ந்திருக்கின்றேன். நான் ஆத்மா. சமஸ்காரங்கள் என்கின்ற மிக சக்தி வாய்ந்த மந்திரிகளை கொண்டிருக்கின்றேன். புத்தியானது இப்பொழுது பரமாத்மாவினால் தெய்வீக புத்தியாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. இந்த புத்தியின் மூலமாக மனதினையும் என்னால் கட்டுக்குள் கொண்டு வர முடிகிறது. இப்பொழுது நான் ஆத்மா. ஆத்ம உணர்வில் இருந்து கொண்டு ஒரு காரியத்தையும் செய்கின்றேன். ஒரு எண்ணம் கூட வீணாவதற்கான அனுமதி நான் தரப்போவதில்லை என்கின்ற உறுதியை எடுத்துக்கொள்கின்றேன். இந்த மன உறுதி மூலமாக சரியான சங்கல்பங்களை உருவாக்கி இப்பொழுது புதிய விதமான சமஸ்காரத்தை நான் உருவாக்குகின்றேன். நான் ஆத்மா. சமஸ்காரம் என்கின்ற சூக்ஷ்ம இந்திரியங்களின் ராஜா ஆவேன். இப்படி நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியாக ஆகி ஆத்ம சக்தியை விரயமாக்காமல் ஆத்மா இந்திரியங்களை செய்விப்பவராக ஆகின்றது. அதிகாரத்தில் இருக்கின்ற ராஜா எனது கட்டளைப்படி அனைத்து இந்திரியங்களும் செயல்படுகின்றது. இந்த சிருஷ்டியில்
இந்த கலியுகத்தில் இந்த உலகத்தில் அனைத்துமே அதர்மமாக இருக்கின்ற இந்த தருணத்தில் பரமாத்மாவின் ஞானத்தை பெறுவதற்கு தகுதி உடையவராக ஆகியிருக்கிறேன். இந்த ஞானமானது உலகத்தின் எந்த பல்கலைக்கழகத்திலும் என்னால் கற்க முடியாது. நான் யார் என்பதின் ஞானத்தை கொடுத்து எதை அடைய வேண்டும், எப்படிப்பட்ட பாக்கியம் நான் அடையப் போகின்றேன், இந்த படிப்பினுடைய பிராலப்தம் என்ன என்பதை இப்பொழுது சாக்ஷாத் பரமாத்மாவே வந்து எனக்கு பரம ஆசிரியராக ஆகி கற்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கீழ்ப்படிந்த இறை மாணவனாக இருந்து இந்த படிப்பை மிகவும் கவனமாக கேட்டு அதை என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று உறுதி கொள்கின்றேன். இந்த படிப்பானது மனித நிலையிலிருந்து என்னை தேவ நிலைக்கு கொண்டு செல்கின்றது. ஞானத்தின் அமிர்தமாகும். ஞான அமிர்தத்தின் தாற்பயம் என்ன என்பதை இப்பொழுது நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். என்னை சுகத்தை தருவதற்காக பரமாத்மா வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். சச்சித் ஆனந்தமாக இருக்கிறார். அவர் அணிக்கும் கடலாக இருக்கிறார். இறைவன் ஒரு பொழுதும் தண்டனை கொடுப்பதில்லை. எனது கர்மங்களின் பலனை நான் அனுபவிக்கிறேன் என்ற மேலான ஞானத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். இந்த படிப்பானது எனக்குள்ளே அனைத்து தெய்வீக குணங்களையும் உருவாக்குகிறது. இந்த படிப்பின் மூலமாக கல்புத்தியானது தெய்வீக புத்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அனைவரையும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் என்கின்ற ஒரு பரந்த மனதோடு நான் பார்க்க ஆரம்பித்து விட்டேன். சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்னுடைய ஸ்திதியின் மூலமாக, மனோநிலையின் மூலமாக சூழ்நிலையை பரிவர்த்தனை செய்யும் சக்தி எனக்கு இருக்கிறது. என்றென்றைக்கும் எந்த அவகுணத்தையும் நான் கையில் எடுக்க மாட்டேன். இப்பொழுது பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கான நேரம். தந்தை படகோட்டியாக வந்து என்னை அக்கறை சேர்ப்பதற்காக வந்திருக்கிறார். சத்தியத்தின் படகு ஆடும், இசையும், ஆனால் மூழ்காது. ஏனெனில் இறைவனே படகோட்டியாக இருக்கிறேன். சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.